வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம மஞ்சு கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு குலோப் ஜான் பார்க்க போறோம். அதுவும் பாருங்களேன், பார்லி-ஜி வச்சு ஒரு குலோப் ஜான் செஞ்சு பார்க்க போறோம். அது எவ்வளவு சூப்பரா இருந்து தெரியுமா? இப்போ அந்த குலோப் ஜானை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். பார்லி-ஜி ஒரு பாக்கெட், சுகர் ஒரு கப்பு, மில்க் கால் கப்பு, தேவையான அளவு ஊத்திங்க. ப்ரூ பாருங்க, ஒரு ஸ்பூன் ப்ரூ. பிரெட் வந்து 2 ஸ்லைஸ். இப்ப எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இப்ப அந்த பிஸ்கெட்டை நம்ம மிக்ஸில நல்லா பொடி பண்ணிக்க போறோம். உங்களால எவ்வளவு பொடி பண்ண முடியுமோ அவ்வளவு பொடி பண்றீங்க. ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை நான் அப்படியே போடுறேன். நம்ம வீட்லயே இனிமேட்டு ஃப்ரிட்ஜ்ல குலோப் ஜான் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்ப மீதி இருக்கிறத வந்து திருப்பி நான் பிரெட் கூட அரைக்க போறேன். சலிச்ச மேல இருக்கிற இதுவங்கள பிஸ்கெட்டுங்களை இப்போ பிரெட் கூட மறுபடியும் அதை அரைக்க போறேன். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரெட் கூட அரைச்சிடணும். இப்ப பிரெட்டை பாரு, உங்களால எவ்வளவு பொடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடி பண்ணிடுங்க. ஏன்னா பிரெட்டை நம்ம சலிக்க முடியாது, அதனால நல்லா பொடி பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, பிஸ்கெட்டை நல்லா பொடி பண்ணிட்டோம், பிரெட்டையும் பொடி பண்ணிட்டோம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூன்ல ப்ரூ எல்லாத்தையுமே இப்ப நல்லா கலந்துக்கிறோம். நல்லா இது பாருங்க, நல்லா கலந்துட்டோம் பாருங்க. இப்போ பிரெட், பிஸ்கெட், ப்ரூ ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன். இப்போ பால் மட்டும். பிஸ்கெட் வந்து ரொம்ப பிடிக்காது, அதனால பார்த்து ஊத்துங்க. ரொம்ப கெட்டியாலாம் பிசைஞ்சிடாதீங்க. நம்ம குலோப் ஜான் பவுடர் எப்படி நம்ம லேசா பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்ப இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. நல்லா பசஞ்சு ஒரு பக்கம் ஒரு நல்லா ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப ஜீரோ காய்ச்சிக்க போறோம். 1 கப்பு சுகருக்கு இப்ப 2 கப்பு தண்ணி ஊத்த போறோம். 2 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா இப்போ ஜீரோவை காய்ச்சிக்க போறோம். இந்த பாருங்க, கலர் வேணுன்றவங்க போட்டுங்க, ஃபுட் கலர் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சிச்சு, சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டு இப்ப தேவையான அளவு இப்ப நம்ம ஏலக்காய் பொடி போட போறோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பிசுக்கு பதம் வரும்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த இது வந்து 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தோம். இப்ப எடுத்துட்டு இப்ப நம்ம வெடிப்புலாம் இல்லாத மாதிரி நல்லா உருட்டிக்க போறோம். கொஞ்சம் கூட வெடிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி மாவு நல்லா தளர்த்தியா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு வெடிப்பு வராம இருக்கும். இந்த பாருங்க, இப்ப வெடிப்பு இல்லாத நம்ம இப்ப வந்து உருட்டிக்க போறோம். இந்த மாதிரி குலோப் ஜானுக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிங்க. வெடிப்பு இல்லாம அதை பாருங்க. உங்களுக்கு இந்த பிஸ்கெட்னால நல்லா உருட்ட அழகா வரும். இது கொஞ்சம் குலோப் ஜானோட நம்ம பெருசாவே உருட்டிக்கணும். இது இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டிடுங்க எல்லாத்தையும். இப்போ நெய் ஊத்துறீங்களோ இல்ல ஆயில் ஊத்துறீங்களோ ஊத்தி இப்போ கொஞ்சமா ஊத்துனாவே போதும். நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஊத்தி பொரிச்சு எடுத்துக்கணும்.
இந்த குலோப் ஜானை நான் செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே இது குலோப் ஜான் பவுடர்ல செஞ்சதுன்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவு டேஸ்டியா நல்லா இருந்துச்சு இந்த குலோப் ஜான். சூப்பரான குலோப் ஜான் இப்ப ரெடி ஆக போகுது. பாருங்க எப்படி சவுந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும்போது எடுத்துருங்க. இந்த கலர்ல எடுத்துருங்க. பாருங்க குலோப் ஜான் பாருங்க. இப்ப நல்லா சூடா இருக்கும் போதே நான் போட்டுட்டேன். நான் குலோப் ஜானுக்கு ஆற வச்சுலாம் போடல. நான் இப்போ நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ பாருங்க நல்லா ஊறிச்சு. இப்போ ஒரு 1/2 hour. இப்ப பாருங்க குலோப் ஜான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பார்லி-ஜி பிஸ்கெட்ல செஞ்ச குலோப் ஜானே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி சுவையா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு பிஸ்கெட்டை வச்சு நம்ம இவ்வளவு நல்லா குலோப் ஜான் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டாம இருந்துச்சு இந்த குலோப் ஜான். நீங்களே இந்த குலோப் ஜானை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.